நம்ம எல்லாருமே ட்ராமாஸ்ல கொரியன் ஸ்கூல்ஸை பத்தி ரொம்ப அதிகமா கேள்விப்பட்டிருப்போம். ஸோ பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகா இருக்கும். பெர்ஃபெக்டான யூனிஃபார்ம், கிளீனான கிளாஸ் ரூம்ஸ், கியூட்டான ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு ட்ரீம் லைஃப் மாதிரி இருக்கும். நம்ம நாட்டில் இப்படி ஒரு ஸ்கூல் இருந்தால் ரொம்பவே அழகா இருக்குன்னு சொல்லி நம்மளை யோசிக்க வைக்கும். அவ்வளோ பெர்ஃபெக்டா ட்ராமாஸ்லாம் இந்த ஸ்கூல்ஸை பத்தி காட்டியிருப்பாங்க. பட் இது ஃபுல் பிக்சர் கிடையாது. ஸோ இது கேமராவோட ஃப்ரண்ட் சைடுன்னு சொல்லலாம். பேக் சைடில் இருக்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டார்க்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கொரியன் ஸ்கூல் லைஃபோட சில டார்க்கான எஃபெக்ட்ஸை பற்றி தான். ஸோ கேட்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமான காம்படிஷன் இருக்கும். ஸோ கொரியன் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே 14 16 மணிக்கு அளங்க ஸ்டடி பண்ணுவாங்க. ஸ்பெஷலி எக்ஸாம் டைமில் மார்னிங் 7 o'clock ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிச்சுன்னா அதுக்கப்புறமா நைட் 10 o'clock வரக்காட்டியுமே அவங்களோட லைஃப் முழுக்க பார்த்தீங்கன்னா படிப்புன்னு தான் இருக்கும். ஸோ அதுக்காகத்தான் அவங்களோட லைஃபே அவங்க செலவழிப்பாங்க. அவங்களோட லைஃப் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் நிறைஞ்சதாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் டியூட்டரிங் ஹெல்ப். இது ஹக்வன்னு சொல்லப்படுது. ஸ்கூலில் படித்து முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஈவினிங்கில் ப்ரைவேட் கிளாஸஸுக்கும் போக வேண்டியதாக இருக்கும். ஸோ இங்கே போக சொல்லி ஃபேமிலியோட ப்ரெஷரும் அதிகமாக இருக்கும். கம்பல்சரியாக எல்லாருமே ஈவினிங் கிளாஸுக்கு போய் தான் ஆகணும். நம்பர் 3 பார்த்தீங்கன்னா புல்லியிங் கல்ச்சர். இது ரொம்பவே சீரியஸான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஃபிசிக்கலாக மட்டுமில்லை, எமோஷ்னலாக மென்டல் ஹெல்த்துக்கு மிகப்பெரிய இம்பேக்டை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இங்கே புல்லியிங் கல்ச்சர் இருக்குது. சில ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் போகிறதே ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அண்ட் அதை விட வேர்ஸாக சூசைட் கேஸ் கூட அதிகமாக இருக்குது இந்த புல்லியிங் கல்ச்சரால். நம்பர் 4 பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டான யூனிஃபார்ம் ரூல்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. ஹேர் கலர், ஸ்கர்ட்டோட லென்த், ஷூஸ், இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்குது. அண்ட் எல்லாமே ஸ்ட்ரிக்டாக பின்பற்றப்படுது. ஸோ இதை கடைபிடிக்காம ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டீச்சர்ஸ் ஸ்ட்ரிக்டான பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அவங்களோட லைஃப் ஃபுல்லாகவே ரூல்ஸால் நிறைஞ்சதாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் 5 ரேங்கிங் ஒப்சஷன். ஸோ ஒவ்வொரு வருஷமே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட எக்ஸாம் ரேங்கை டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ பப்ளிக்காக அவமானப்படுத்துவாங்க உங்ககிட்ட குறைஞ்ச மார்க்ஸ் இருந்தால். ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்லேயுமே இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்ட்ரெஸ்ல தான் இருப்பாங்க. ஏன்னா குறைய மார்க்ஸ் கிடைச்சிச்சுன்னா அதுக்கப்புறமா எல்லாருக்கும் முன்னாலேயும் அவமானப்பட வேண்டிய நிலைமை வரும். அண்ட் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா ஹார்ஷான டிசிப்ளினரி மெத்தட்ஸ். ஸ்டூடெண்ட் மிஸ்டேக் பண்ணினா டீச்சர் சில நேரங்களில் ஃபிசிக்கலாக கூட பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதனால நிறைய ஸ்டூடெண்ட் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒஃபிஷியலி இப்போ இதை பேன் பண்ணப்பட்டிருக்கு. ஆனாலுமே தெரியாமல் மறைவாய் இந்த விஷயங்கள் இன்னுமே கொரியன் ஸ்கூல் லைஃப்பில் நடந்துக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லப்படுது. இது ரொம்பவே பயங்கரமான ஒரு ரூல்ஸில் ஒன்றா இருக்குது. அதுக்கப்புறமா டிஜிட்டல் மானிட்டரிங். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கூல் லைஃப்பையும் அவங்க சிசிடிவி கேமராவில் செக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது தவிர அவங்களோட ஸ்கூலுக்கு அப்புறமா இருக்கிற லைஃப்பை கூட சோஷியல் மீடியா, ஆன்லைன் ஆக்டிவிட்டீஸ், இதெல்லாம் கூட அவங்க செக் பண்ணுவாங்க, மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பர்சனல் ஸ்பேஸ்னு சொல்லக்கூடியது ஆல்மோஸ்ட் 0 தான் இருக்கும் கொரியன் ஸ்கூல் லைஃப்பில். அண்ட் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா சூசைட் ரேட் ரொம்பவே ஹையாக இருக்குது டீனேஜர்ஸ் மத்தியில். உலகத்திலே டீனேஜர்ஸோட சூசைட் கேஸ் இடங்கள்ல டாப் பிளேஸ்ல இருக்கிறது கொரியான்னு சொல்லலாம். ஸோ கொரியா இதுக்காகவே ஃபேமஸ் ஆகியும் இருக்குது. ப்ரெஷர், புல்லியிங், காம்படிஷன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட மென்டல் ஹெல்த்துக்கு ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணுது. ஸோ அதனாலே அதை தாங்கிக்க முடியாமல் பல ஸ்டூடெண்ட்ஸ் சூசைட் பண்ணிக்கொள்கிறாங்க. நம்பர் 9 பார்த்தீங்கன்னா நோ ஃப்ரீடம் டு எக்ஸ்பிரஸ். ஸோ நம்ம எல்லாருக்குமே நம்ம மனசில் என்ன ஒப்பீனியன் தோணுதோ அதை வெளியே சொல்கிறதுக்கான ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது. பட் கொரியாவில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது கிடையாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அவங்களோட டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை ஒபே பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறமா எந்த வார்த்தையுமே பேச முடியாது. ஸோ அவங்களோட ஒப்பீனியன் சொல்கிறது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க்குன்னே சொல்லலாம். அவங்களுக்கு அவங்களோட பர்சனல் தாட்ஸ் எல்லாம் அவங்க வெளியே சொல்லாமல் மறைச்சி வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அண்ட் நம்பர் 10 பார்த்தீங்கன்னா நைட் செல்ஃப் ஸ்டடி. இது யாஜான்னு சொல்லப்படுது. ஸோ ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டோம்ஸ் இல்லைன்னா ஸ்கூலில் எக்ஸ்ட்ரா ஸ்டடி பண்ணுவாங்க, அதுவும் நைட் வரக்காட்டியுமே. ஸோ அவங்களுக்கு ஸ்லீப்னு சொல்கிற ஒரு விஷயமே கிடையாது, ஆல்மோஸ்ட் 0ன்னு சொல்லலாம். இது ஹெல்த்துக்கு மிகப்பெரிய ப்ராப்ளமாகவும் இருக்குது. அண்ட் நம்பர் 11 பார்த்தீங்கன்னா ஹார்ஷான ட்ரெஸ் கோட்ஸ் ஃபார் கேர்ள்ஸ்னு சொல்லப்படுது. ஸ்கர்ட் லென்த், ஹேர் ஸ்டைல், மேக்கப்,
இது எல்லாமே கேர்ள்ஸுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் கொரியால இருக்குது. ஸோ சில ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு ப்ரைவசின்னு ஒரு விஷயமே கிடையாதுன்னு சொல்லலாம். ஸோ எல்லா விஷயத்துலையுமே செக்கிங் இருக்கும். மென்டல் ப்ரெஷர் ரொம்பவே ஹையாக இருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில். நம்பர் 12 பார்த்தீங்கன்னா லஞ்ச் ஸ்ட்ரகிள். ஸோ கொரியாவில் இருக்கக்கூடிய சில ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா தான் சாப்பிடணும்னு சொல்லக்கூடிய ஒரு ரூல் இருக்குது. ஸோ எல்லாருமே சாப்பிட்றப்ப ரொம்ப அமைதியாக எந்தவித வார்த்தையுமே பேசக்கூடாதுன்னு சொல்ல ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. லேட்டாக சாப்பிட்டா அதுக்கு பனிஷ்மெண்ட்டும் இருக்குது. நம்பர் 13 பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ப்ரெஷர்னு சொல்லலாம். ஸோ கொரியாவில் இருக்கிற ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா சீனியர் டீச்சர்ஸ் அண்ட் ஜூனியர் டீச்சர்ஸ்னு இருக்குது. ஸோ இவங்க இடையில என்ன பிரச்சனை இருக்குதுன்னா யார் அதிக ஸ்ட்ரிக்டான டீச்சர்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் போய்கிட்டு இருக்கும் இவங்க 2 பேருக்கும் இடையில. ஸோ இந்த 2 விஷயத்தால ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமான ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். இவன் சின்ன சின்ன மிஸ்டேக் கூட ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக கிரியேட் பண்ணப்பட்டு அதுக்கு பனிஷ்மெண்ட் வழங்கப்படும் இந்த சீனியர் ஜூனியர் ஸ்ட்ரிக்ட் ஈகோ இருக்கிறதால. நம்பர் 14 பார்த்தீங்கன்னா லிமிட்டட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் லைஃப்னு சொல்லலாம். ஸோ அவுட் சைட் ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள்னு சொல்லலாம். ஸ்போர்ட்ஸ், ஆர்ட்ஸ் இதெல்லாம் மோஸ்ட்லி டாப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் இருக்கும், இல்லைன்னா ஸ்பெஷலான டேலண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ டெய்லி லைஃப் ஃபுல்லாகவே அவங்களுக்கு ஸ்டடி மட்டும்தான். ஏன்னா அவங்களுக்கு ஃபன்னு ஒரு விஷயமே இருக்குது. நம்பர் 15 பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த் அங்கே புறக்கணிக்கப்படுதுன்னு சொல்லலாம். ஸோ கொரியன் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் எல்லாம் வீக்காக தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனால் ஸ்ட்ரெஸ்ஸால் சஃபர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் யாருமே ஓப்பன்லி சொல்ல மாட்டாங்க. ஸோ டெய்லி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், எந்தவித ஃபன்னுமே இருக்காது, ஒன்லி ப்ரெஷர் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுவுமே ரொம்ப ஒரு டார்க்கான எஃபெக்டாக இருக்குது கொரியன் ஸ்கூல் லைஃப்பில். ஸோ இதெல்லாம் தான் கொரியன் ஸ்கூல் லைஃபோட சில டார்க்கான எஃபெக்ட்ஸ்னு சொல்லலாம். ஸோ கொரியன் ஸ்கூல் லைஃப் பார்த்தீங்கன்னா ட்ராமாஸில் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் ரொம்ப ஃபன்னாக அண்ட் க்யூட்டாக இருக்கிற மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ண வைப்பாங்க. பட் ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே ப்ரெஷரோட, ஸ்ட்ரிக்டான ரூல்ஸோட, புல்லிங்கோட அண்ட் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்லலாம். ட்ராமாலேயோ மூவிலையோ நீங்கள் கொரியன் ஸ்கூலை பார்க்குறப்போ ஒரு விஷயத்த நினச்சிக்கோங்க, இது வெளியில் எப்படி காட்டப்படுதோ அது மாதிரி இல்லை உள்ளன்னு சொல்லி. இதுக்கு பின்னால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஃபேக்ட் ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.